நாங்கள் நேரடியாக செய்திக்கு கடந்து போக போறோம். අපි මේ වෙලාවේ අපේ දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි යන්න යනවා. ஆண்டவர் எப்படி வல்லமை உள்ளவரோ அவருடைய வார்த்தையும் வல்லமை நிறைந்தது. ආමෙන්. දෙවියන් වහන්සේ කොයිතරම් බලවත්ද ඒ තරම්ම උන්වහන්සේගේ වචනයත් බලවත්. அதே போல 2025 ஜூலை மாதம் 27ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை. 2025 ජූලි මාසයේ 27 වන ඉරුදින අද අවසාන ඉරුදින මේ මාසයේ. கவனிங்க, நான் சொல்லுகிற வார்த்தை. අවධානයෙන් අසන්න. எவ்வளவு முயற்சித்தாலும் பிறந்தவர்கள் திரும்பவும் தாயின் கற்பத்துக்கு போக முடியாது. මොනතරම් උත්සාහ කළත් උපත ලැබූ අයට නැවතත් දමාගේ මවගේ ගර්භයට යන්න බෑ. திரும்பவும் சொல்லுகிறேன், பிறந்த ஒவ்வொரு மனிதனும் திரும்பவும் தாயின் கற்பத்துக்கு போக முடியாது. උපත ලැබූ සෑම මිනිසියෙකුටම නැවතත් ඔහුගේ මවගේ ගර්භාෂයට නැවතත් යන්න බෑ. எவ்வளவு முயற்சித்தாலும் மரணத்தை நீ கடந்து போக வேண்டியதான் அவசியம். ඔවුන් කොයිතරම් මහන්සි වුණත් උත්සාහ කළත් ඔවුන්ට නැවතත් මරණය කරා පමණයි යා ඇක්කේ. அதை தடுத்து போக முடியாது. ඒට එයින් යන්න විදියක් නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. நன்றாய் கவனியுங்கள். හොඳින් අවධානය දෙන්න. என்னுடைய இன்றைக்கு தலைப்பு மனித அன்பில் தேவ அன்பு. අද මාතෘකාව මනුෂ්‍ය ප්‍රේමය තුල දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය. மனித அன்பு ஒரு பகுதி, தேவ அன்பு இன்னொரு பகுதி. මනුෂ්‍යගේ ප්‍රේමය සහ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය. நானும் நீங்களும் அன்பு நிறைந்த ஆண்டவருக்கு பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். ඔබයි මමයි ප්‍රේමයෙන් පූර්ණ වූ දෙවියන් වහන්සේගේ දරුවන් ලෙස උන්වහන්සේගේ රාජකීය උරුමය සමග උන්වහන්සේගේ පූජකයන් ලෙස අපි මේ අවස්ථාවේ සිටිනවා. எங்களுடைய ஆண்டவருக்கு சொல்ல போனால் அவர் அன்பு உள்ள ஆண்டவர். අපේ දෙවියන් වහන්සේ ඉතාමත් ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. அவருடைய தேவன் என்று சொன்னாலே அவர் அன்புள்ளவர் தான். දෙවියන් වහන්සේ කියා ප්‍රකාශ වෙන විට එතන අර්ථය තමයි ප්‍රේමය. அந்த அன்புக்குள்ள பரிசுத்தமும் உண்டு, நீதியும் உண்டு. ඒ ප්‍රේමය තුල පාරිශුද්ධත්වයත් ධර්මිෂ්ඨත්වයත් තිබෙනවා. நம்முடைய ஆண்டவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற අපේ தேவன். දෙවියන් වහන්සේ කිසිවෙකුට වාසය කළ නොහැකි එළිය තිබෙන ස්ථානයේ වාසය කරනව දෙවියන් சபை என்ற වහන්සේ. ரீதியிலே போதகர்களா இருக்கலாம், ஊழியக்காரர்களா இருக்கலாம், மந்தைகளா இருக்கலாம், தேவ அன்பில் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். සභාව තුල නායකයන් වෙන්න පුළුවන්, පහලකවරුන් වෙන්න පුළුවන්, ඒ වගේ ඇදහිලිවන්තයන් වෙන්න පුළුවන්. ඔය හැම කෙනෙක්ම දේව ප්‍රේමය තුල පූර්ණව සිටිය යුතුයි. ஏனென்றால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த தெய்வத்துடைய மக்களாக இருக்கிறோம். මණ්ඩයත් අපි සියලු දෙනාම මලවුන්ගෙන් උත්ථානය ලද්දා වූ දෙවියන් වහන්සේගේ දරුවන්. எங்களால முடியாதென்றல்ல, தேவன் உயிர்த்தெழுந்தவர் ஆகையினால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. අපිට බැහැ කියලා දෙයක් නැහැ. දෙවියන් වහන්සේ උත්ථාන වීම සත්‍යයි නම් අපිට ඒ තුල සියලු ජයග්‍රහණ තිබේ. ஆமென். சொல்லுங்க ஆமென். ආමෙන්. நாங்களும் இந்த உலக மனிதர்கள் மாதிரி அன்பு நிறைந்தவர்களா அல்லது தேவ அன்பு நிறைந்தவர்களா என்பதை பார்க்க போவோம். අපිත් සාමාන්‍ය මේ ලෝකයේ මිනිස්යන් වගේ ප්‍රේමයෙන් පිරුණු අයද නැත්නම් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයෙන් පිරුණු අයද කියලා බලන්න යනවා. யோவான் 15:13க்கு திருப்புவோம். යොහන් 15 13 වෙනි පදයට අපි පෙරලා ගමු. யோவான் 15:13 தமிழ்ல சிங்களத்திலே வாசியுங்கள். යොහන් 13 பாலவ தாத்து 13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. යමෙක් තමාගේ මිත්‍රයෙකු නිසා තමාගේ ජීවිතය දීමට වඩා මහත් ප්‍රේමයක් කිසිවෙකුට நன்றாய் கவனிங்கள். ஒருவனும் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. යමෙක් තමාගේ මිත්‍රයා උදෙසා තමාගේ ජීවිතය දීමට වඩා මහත් වූ ප්‍රේමයක් නැත්තේ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நண்பர் அல்ல, ஆனாலும் நாங்கள் சத்துருக்களா இருக்கும்போது, பாவிகளா இருக்கும்போது தன்னுடைய ஜீவனை கொடுத்து அன்பு செய்து எங்களை அவருடைய பிள்ளைகளாக பெற்றெடுத்தார். ආමෙන්. අපේ යේසුස් වහන්සේට අපි මිතුරන් ලෙස සිටියේදී නොව අපි සතුරන් ලෙස සිටියේදී උන්වහන්සේ පීඩා කරපු වෙලාවේදී උන්වහන්සේ අපි වෙනුවෙන් ජීවිතය දීලා අපිට ප්‍රේම කළා වූ දෙවියන් වහන්සේ. எங்களுடைய பழைய அடையாளம் என்ன? අපගේ පරණ අපේ තියෙන நாங்க සලකුණ ஆண்டவருக்கு சத்துருக்கள். අපි දෙවියන් වහන්සේට විරුද්ධ සතුරන්. நாங்கள் நித்திய அழிவுக்குரியவர்கள். අපි සදාකාල විනාශයට අයිති ஆனா වූ. அவருக்கு நண்பரே இல்லை. අපි එතුමාටන්ට අපි මිත්‍රයන් නෙවෙයි. ஆனா ஆண்டவர் எங்களை அன்பு செய்திருக்கிறார். නමුත් එවන් තත්වයකදී දෙවියන් වහන්සේ
අපිට ප්‍රේම කළා. தம்முடைய ஜீவனை கொடுத்து தான் எங்களுக்கு அன்பு තමන් செய்தார். වහන්සේගේ ජීවනය ලබා දෙමින් අපිට උන්වහන්සේ ආදරය කළා. ஆமென். ආමේන්. அப்படியா இருந்தால் மனித அன்பு கேட்டுக்கொள்ளுங்க, கரை நிறைந்தது, குறை நிறைந்தது. මනුෂ්‍යගේ ප්‍රේමය කැලැල් සහිතයි, අඩුපාඩු සහිතයි. ஆனால் தேவ அன்புல அர்த்தம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது. නමුත් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය තුළ යම්කිසි අර්ථයක් තිබෙනවා, ඒ වගේම සැබෑව சொல்லுங்க තිබෙනවා. ஆமென். ආමේන්. தேவ அன்பா மனித அன்பா? එසේනම් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයද මනුෂ්‍යයන්ගේ இப்பவும் ප්‍රේමයද? நீங்கள் தேவனுக்கு சத்துருவா இருக்கிறீர்கள். දැනුත් ඔබ දෙවියන් වහන්සේට සතුරන් ලෙස සිටින්නේ. இப்பவும் தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் எந்த நேரம் போய் பிதாவிடத்துல போய் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். දැනුත් දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ පියාණන් වහන්සේ ළඟට ගින් අපි උදෙසා මදහත්කාරකම් කරමින් සිටිනවා. பொதுவா ஒரு 3 குறிப்பை உங்களோடு பேசுகிறேன். අපි පොදුවේ ඔබ සමග කාරණා තුනක් කතා කරන්න. ஒன்று, மனிதனுடைய அன்பு மறுதலிக்கிற அன்பு. එකක් තමයි මනුෂ්‍යගේ ප්‍රේමය ප්‍රතික්ෂේප කරන්නා වූ ප්‍රේමයයි. இரண்டாவதாக மனித அன்பு காட்டி கொடுக்கிற அன்பு. දෙවැනි දේ තමයි මනුෂ්‍ය තුළ තිබෙන ප්‍රේමය පාවා දෙන ප්‍රේමය. மூன்றாவது மனித அன்பு மனித தன்மையை மறந்த அன்பு. තුන්වෙනි දේ තමයි මනුෂ්‍යගේ ප්‍රේමය මනුෂ්‍යත්වය අමතක කරා වූ ප්‍රේමය. சாதாரணமா மனிதர்கள் மனித தன்மையை மறந்து தான் வாழ்கிறார்கள். සාමාන්‍යයෙන් ඉන්න මනුෂ්‍යයන්, අද කාලේ ඉන්න මනුෂ්‍යයන් ඔවුන්ගේ මනුෂ්‍යත්වය අමතක කරලා තමයි ඔවුන් ජීවත් වන්නේ. டிவிகள்ல, நியூஸ்கள்ல, Facebookல கடந்த நாட்கள் ஒரு தாய் பிள்ளையை தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டார். අපි වැළුවා ටීවී එකේ අපේ ප්‍රවෘත්ති වල බැලුවා එක්තරා මවක් තමගේ දරුවව දාලා ගිහින් තිබුණා. ஆனா ஆண்டவருடைய கிருபை அந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டு இப்போ ஜெர்மன்ல இருக்கிறது. නමුත් දෙවියන් වහන්සේගේ කරුණාවේ දරුවා දැන් බේරගෙන වෙන පිටරටකට ගිහින් තිබෙනවා. நன்றாய் கவனியுங்க. හොඳින් අවධානය மனித දෙන්න. அன்பு இப்படித்தான் இருக்கு. මේ මනුෂ්‍යගේ ප්‍රේමය මේ විදියයි. ஆனாலும் எங்களுடைய இன்னொரு அடையாளம், நாங்கள் நீதிமான்கள் என்பதை மறக்க கூடாது. නමුත් අපේ තියෙන තවත් සලකුණක් තමයි අපි ධර්මිෂ්ඨ කරනු ලැබුවාය කියලා අමතක කරන්න එපා. அன்பின் தேவனுக்கு இந்த பூமியில அன்பு செலுத்துகிற மக்களா இருக்க வேண்டியவர்களா இருக்கு. ප්‍රේමයේ පියාණන් වහන්සේට මේ පොළොව තුලදී ප්‍රේම කරන්නා වූ සෙනග ලෙස දරුවන් ලෙස සිටින බව අමතක කරන්න இயேசு එපා. கிறிஸ்துவோடு இருந்த சீசர்களில் ஒருவனாகிய பேதுரு යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේත් එක්ක එකට හිටපු ගෝලයන්ගෙන් එක්කෙනෙක් වුණා ඔය පේත්‍රස්. மத்தேயு 26:72. මතෙව් 26:72. மத்தேயு வாசிங்க. அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். வாசிங்க. ඔහු නැවතත් මා ඒ මනුෂ්‍ය අඳුරන්නේ නැතයි ජීව වෙමින් කීවේ. இந்த மறுதலிக்கிறதுண்டா என்ன? මේ ප්‍රතික්ෂේප කිරීම කියන්නේ මොකක්ද? நன்றாய் கவனிங்க. හොඳින් අහගන්න. நானாகவே தீர்மானத்தை எடுக்கிறது. මා විසින්ම තීරණයක් ගැනීම. இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை இப்படிதான். අද මනුෂ්‍යයන්ගේ ජීවිතය මෙලෙසයි. சந்தர்ப்பத்துக்கு அமைய தீர்மானிப்பாங்க. අවස්ථානුකූලව ඔවුන් තීරණ ගන්නවා. அவருடைய லாபத்துக்காக தீர்மானிப்பாங்க. ඔවුන්ගේ ලාභය උදෙසා ඔවුන් තීරණ அல்லது ගන්නවා. அவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு தீர்மானிப்பாங்க. නැත්නම් ඔවුන්ට බලපෑමක් ඇති නොවිය යුතුයි කියා සිතමින් තීරණ அல்லது ගන්නවා. அவளுக்கு நன்மைதான் வரணும் என்று தீர்மானிப்பாங்க. නැත්නම් ඔවුන්ට යාපතක් සිදුවිය යුතුයි කියා ඔවුන් තීරණ ගන්නවා. இயேசுவோடு இருந்து கற்றுக்கொண்ட பேதுரு යේසුස් වහන්සේත් එක්ක ඉඳිමින් උන්වහන්සේගෙන් ඉගෙනගත්ත මේ පේත්‍රස්, இயேசுடைய அன்பை அறிந்த பேதுரு යේසුස් වහන්සේගේ ආදරය දැනගත්ත මේ පේත්‍රස්, இயேசு அழைத்த போது நான் பாவி என்று சொன்ன பேதுரு යේසුස් වහන්සේ කැඳවුණු මොහොතේදී මම පව්කාරයෙක් කියා පිළිගත්ත මේ இயேசு அவனை පේත්‍රස්, அப்போஸ்தலனாக அழைத்த போது යේසුස් වහන්සේ ප්‍රේරිතයෙක් ලෙස ඔහුව කැඳවපු அவனுக்கு වෙලාවේ ஊழியத்தை கொடுத்த தேவன். ඔවුන්ට සේවය දුන්නා උදවියන් நல்லா වහන්සේ. கேளுங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய சூழ்நிலையில் அவன் தானே தீர்மானிக்கிறான். ඒ හැම දෙයක්ම දන්න දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ හොඳින් අඳුරන පේත්‍රස් ඒ අවස්ථාවේදී එයා විසින් තමන් විසින් එයා நாங்க சில ස්වතීර්ණයක් நேரம் ගන්නවා. பணத்துக்காக நாங்க தீர்மானம் எடுத்துருவோம், සමහර වෙලාවල්වලදී අපි මුදල් උදෙසා අපි තීරණ அல்லது ගන්න අවස්ථා තිබෙනවා. பதவிக்காக தீர்மானம் නැත්නම් எடுத்துருவோம், අපේ තනතුර උදෙසා අපි තීරණ அல்லது ගන්න எங்களுடைய අවස්ථා இச்சையை තිබෙනවා. மறைக்க நாங்கள் தீர்மானம் නැත්නම් எடுத்துருவோம், අපේ තිබෙනා වූ මමත්වයේ වසන පිණිස අපි තීරණ ගන්න அல்லது நாங்க අවස්ථා තිබෙනවා. நஷ்டப்படக்கூடாதுன்னு தீர்மானிச்சிருவோம், නැත්නම් අපි අලාභ විඳිය නොයුතුයි කියා අපි තීරණ அல்லது நாங்க ගන්නවා. பழி வாங்குற எண்ணத்தினால தீர்மானிச்சிருவோம். නැත්නම් අපි පරිගැනීමේ චේතනාවත් සමග තීරණ ගන්නවා. இயேசுவிடத்தில் அந்த பெண் கேட்கிறாள், இயேசு மன்னிக்கவும், பேதுருவிடத்தில் அந்த பெண் கேட்கிறாள், පේත්‍රස්ගෙන් ඒ කාන්තාව අසනවා මේ நீ වෙලාවේ. அந்த மனுஷனோட இருந்த தானே? ඒ කාන්තාව කියනවා නුඹත් ඒ මනුස්ස සමග සිටියා නේද? எனக்கு அவரை தெரியாது, ඒ වෙලාවේ පේත්‍රස් කියනවා මම දන්නේ නෑ යාව. அவரு என்ன
எனக்கு அப்படிப்பட்டவர் எனக்கு அவரோட நான் சம்பந்தப்பட்டதே இல்லை. ඒම කෙනෙක් එක්ක මම සම්බන්ධතාවයක් තබාගෙන නැහැ කියලා කියනවා. இன்றைக்கு எங்களுடைய அன்பு எப்படி இருக்கு? අද අපේ ප්‍රේමය කොයි වගේද? சகோதர சகோதரிகள், සහෝදර සහෝදරියන්, அண்ணன் தம்பி, අයියා මල්ලි, அக்கா தங்கச்சி, අක්කා නංගි, பெரியம்மா பெரியப்பா, ලොකු අම්මලා ලොකු තාත්තලා, மாமா மாமி, මාමලා නැන්දලා, ஆச்சி பூச்சி, ආච්චිලා සීයලා, பூச்சி என்ன சிங்களத்துல சீயா, சரி நன்றா கவனிங்க. வந்து சக நான் விசுவாசிகள், අපේ අපේ අසල්වැසි අදිලිවන්තයන්, சக ஊழியக்காரர். අපගේ ඉන්නා වූ ඒ සභාවේ இன்றைக்கு සේවකයන්, எங்கட அன்பு எப்படி இருக்கு? අපේ ප්‍රේමය කොයි වගේද? சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதத்துல பச்சோந்திகள் மாதிரி மாறிக்கொண்டிருக்கு. අපේ ප්‍රේමය අවස්ථාවට අනුකූලව කටුස්ස පාට මාරු කරනවා වගේ අපේ ප්‍රේමයත් වෙනස් சந்தர்ப்பத்துக்கு වෙනවා. ஏற்ற விதத்துல අවස්ථාව අනුකූලව இவன் தன்னுடைய ஜீவனை காக்கணும். මෙයාගේ ජීවිතය දැන් බේර ගන්න ඕනේ. இவருடைய ஜீவனை ரட்சிக்க வந்தவர் கண்டே அவன் மறுதளிச்சான். මෙයාගේ ජීවනයේ ගලවන පිණිස ආවා වූ ඒ දෙවියන් වහන්සේ දැකලත් මෙයා උන්වහන්සේ எத்தனையோ ප්‍රතික්ෂේප කළා. நாட்கள் இயேசுவோடு இருந்தான். බොහෝමයක් දවස් යේසුස් වහන්සේත් එක්ක ගත කරේ. இயேசுவோடு இருந்து கற்றுக்கொள்ளுகிறான். යේසුස් වහන්සේත් එක්ක ඉඳීමින් එයා උන්වහන්සේගෙන් ඉගෙන ගන්නවා. சில நேரம் நாங்களும் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறோம். සමහර අවස්ථාවලදී අපි දෙවියන් වහන්සේව පාවා දෙනවා මේ எப்ப වෙලාවේ. திருமணத்துல காட்டி கொடுப்போம், අපේ විවාහයේදී අපි මේ විදියට පාවා அல்லது දෙනවා. எங்களுடைய லாபத்துக்காக காட்டி கொடுப்போம், නැත්නම් අපේ ලාභය නිසා අපි මේ දෙවියන් அல்லது වහන්සේව நாங்க පාවා தொழில் செய்யற දෙනවා. இடத்துல நாங்க அப்படி நாங்க கிறிஸ்டியன் இல்ல நாங்க அப்படி இல்லன்னு காட்டி கொடுத்துருவோம். අපි රැකියා කරන ස්ථානයේ අපි කිතුරුවන් නෙමෙයි අපි ඒ විදියට නෙමෙයි කියලා අපි පෙන්න ஏ, ගන්නවා. எங்களுக்கு ஆண்டவரை தெரியாதா? ඇයි අපි යේසුස් දෙවියන් වහන්සේව දන්නේ නැද්ද? எங்களுக்கு அவர் மரித்தார்னு தெரியாதா? උන්වහන්සේ අපි වෙනුවෙන් මැරුණයි කියලා අපි දන්නේ නැද්ද? எங்களுக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிறார்னு தெரியாதா? අපි වෙනුවෙන් සියලු දේ කරමින් සිටිනවයි කියලා අපි දන්නේ இன்றைக்கு නැද්ද? மனித அன்பு எப்பொழுதும் ஒவ்வொருவரையும் காட்டி கொடுக்கிற அன்பா தான் இருக்கு. අද මනුෂ්‍යයාගේ ප්‍රේමය නිතරම සෑම කෙනෙක්ම පාවා දීමේ ප්‍රේමයක් ලෙස தன்னை තමයි காத்து තිබෙන්නේ. கொள்ளுகிறதுக்காக மறுதளிக்கிறதா இருக்கு. තමන්ව ආරක්ෂා කර ගැනීම උදෙසා ප්‍රතික්ෂේප தன்னுடைய කරනවා මනුෂ්‍යයන්. லாபத்துக்காக மறுதளிக்கிறதா இருக்கு. තමන්ගේ ලාභය උදෙසා ප්‍රතික්ෂේප කරන්න எங்களோட அடையாளத்தை மறந்துடாதீங்க. අපේ සලකුණ අපි අමතක எங்களோட කරන්න அடையாளம் என்ன? අපේ සලකුණ මොකක්ද? உயிர்ப்பிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த அன்பு நிறைந்தவருக்கு அன்புள்ள மக்களா இருக்க வேண்டும். අපේ සලකුණ තමයි මරණයෙන් උත්තාන කරන ලද්දා වූ උත්තාන වුණා වූ ඒ ප්‍රේමණීය පියාණන් වහන්සේගේ ප්‍රේමණීය දරුවන් බව. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. காலம் பொல்லாதது. මේ කාලේ ඊටමන් இன்னைக்கு අපුරුයි. சபைக்குள்ள இருக்கிற நீ, අද සභාව තුල ඉන්න නුඹ, சபைக்குள்ள நீதிமானாக பரிசுத்தவான் என்று பெயர் பெற்ற நீ, අද සභාව තුල ධර්මිෂ්ඨයෙකු සුද්ධවන්තයෙකු ලෙස නම්ලත් නුඹ, சபைக்குள்ளே ஒருவரை ஒருவர் மறுதளிக்கிறீங்க. සභාව තුලම එකිනෙකාට එකිනෙකා ප්‍රතික්ෂේප சபைக்குள்ளே කරගන්නවා. உங்களோட தீர்மானத்துக்காக வாய மூடுறீங்க, வாய திறக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. සභාව තුලම ඔබගේ මතය නිසා ඔබගේ තීරණ නිසා මුඛය වහන අවස්ථා, මුඛය අරින අවස්ථා හොඳට මේ දේවල් මතක இதுதான் இன்றைக்கு තියාගන්න. சபை, අද මෙයයි සභාව. இதுதான் இன்றைக்கு சபை மக்கள், අද මෙයයි සභාවේ இதுதான் ජනතාව. இன்றைக்கு சபையின் மேய்ப்பர்மார், අද මේ විදියයි සභාවේ එඬේරු. இன்றைக்கு இதுதான் சபையின் ஊழியக்காரர், අද මේ විදියයි සභාවේ இன்றைக்கு සේවකයන්. இதுதான் சபை மக்கள். අද මේ විදියයි සභාවේ ජනතාව. ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தான் இந்த இடத்துல எங்களை දෙවියන් வைத்திருக்கிறார். වහන්සේ උන්වහන්සේගේ ජීවනය ලබා දෙමින් තමයි අද මේ ස්ථානය අපව சொல்லுங்க තබා ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். ஆண்டவரிடத்துல பொய் இல்ல, உண்மைதான் இருக்கு. දෙවියන් වහන්සේ තුල බොරුව නැහැ. උන්වහන්සේ තුල සත්‍යය පමණයි அவர் තිබෙන්නේ. எப்பொழுதும் எங்களை மறுதலிக்க இல்லை. උන්වහන්සේ කිසිම විටක අපිව ප්‍රතික්ෂේප அவர் කරේ නැහැ. எப்பொழுதும் தன்னுடைய தீர்மானத்துக்காக எங்களை தூக்கி எறிய இல்லை. උන්වහන්සේ කොයිම වෙලාවකවත් උන්වහන්සේගේ තීරණය උදෙසා අපිව එහෙලා දැක්කේ எங்களை නැහැ. ஒடுக்கவும் இல்லை, අපිව උන්වහන්සේ කොන් කෙරුවේ නැහැ. எங்களை அடக்கவும் இல்லை, අපිව උන්වහන්සේ තරවටු කෙරුවේ எங்களை නැහැ. அடிக்கவும் இல்லை, උන්වහන්සේ අපිට පහර දුන්නේ எங்களை නැහැ. அசைக்கவும் இல்லை. උන්වහන්සේ අපව සෙලවෙන්නේ அவர் නැහැ. பட்சபாதம் பார்க்கிற கர்த்தரும் இல்லை. උන්වහන්සේ පක්ෂපාතීත්වය බලන දෙවියන් වහන්සේ නෙවෙයි. சொல்லுங்க ஆமென். 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 இன்றைக்கு உன்னுடைய அன்பு இந்த உலகத்தாருடைய அன்பு மாறி மற்றவர்களுக்காக உன்னுடைய நன்மைக்காக நீ மறுதளிக்கிறாயா? අද ඔබගේ ප්‍රේමය තුල මේ ලෝකේ ඉන්නා මනුෂ්‍යන්ගේ ප්‍රේමය වගේ ඔබත් ඔබගේ වාසියට ඔබගේ ප්‍රේමය ඔබ ප්‍රතික්ෂේප நன்றாய் කරනවාද? கவனியுங்கள். හොඳින් අවධානය දෙන්න. ஆண்டோடைய அன்பு දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය மறுதளித்த பேதுருவை அன்பு செய்கிறவர். ප්‍රතික්ෂේප කරපු පේතෘස්ටත් ආදරය කරපු மறுதளித்த பேதுருவை
மன்னிக்கிற அன்பா இருந்தது. ප්‍රතික්ෂේප කරපු පේත්‍රස්ටත් සමාව දෙන ප්‍රේමය තමයි උන්වහන්සේ ආමේන්. තිබුණේ. ආමේන්. சொல்லுங்க இது ஆமென். ආමේන්. அவர் பேதுருடைய முகத்தை பார்த்தார். උන්වහන්සේ පේත්‍රස්ගේ මුහුණ දිහා බැලුවා. என்னதை பார்த்தார்? මොකක්ද බැලුවේ? நாங்க பார்க்க மாட்டோம். අපි බලන්නේ නැහැ. நாங்க முகத்தை பார்க்க மாட்டோம். අපි கவදාවත් මුහුණ බලන්නේ நாங்க නැහැ. இயேசுவா மாறிடுவோம். අපි යේසුස් වහන්සේ වගේ වෙනස් වෙනවා. இயேசுடைய கதிரைக்கே போயிருவோம். අපි යේසුස් වහන්සේගේ පුටුවටම යනවා ඊට පස්සේ. மறுதலித்த பேதுருடைய முகத்தை இயேசு பார்த்தார். ඒ තමන්ව ප්‍රතික්ෂේප කරපු තමන්ව අඳුරන්නේ නැහැ කියපු පේත්‍රුස්ගේ මුහුණ දිහා යේසුස් වහන්සේ நாங்க முகத்தை බැලුවා. பார்க்க மாட்டோம். අපි බලන්නේ නැහැ මේ මුහුණ எங்கட අපිට. அகத்தின் அழகு முகத்துல விளங்கும். අපේ තිබෙන්නා වූ ඒ කේන්තියේ තරම අපේ මුහුණෙන් පෙනෙයි. எங்கட உள்ளத்தில் உள்ளதுதான் வெளியே வரும். අපේ ඇතුලේ තියෙන ඒ වේදනාවේ කේන්ති අපේ මුහුණෙන් එළියට පෙනෙයි එළියට එයි. கொஞ்சம் யோசிச்சு பார். චුට්ටක් ඔබ මතක් කරලා කල්පනා කරලා உன்னை බලන්න. தூசிச்சவங்க, ඔබට බැනපු අය, உன்னை ඔබව குற்றப்படுத்தினவங்க, වර්ධනපත් உன்னை කරපු අය, காயப்படுத்தினவங்க, ඔබව තුවාල කරපු අය, உன்னை அவமானப்படுத்தினவங்க, ඔබව නින්දාවටපත් நீ කරපු අය, அவங்களை கண்டால் ඔබ ඒ අයව දැක්කොත්, நீ தலையை குனிந்து போவாய். ඔබ ඒ අයව දැක්කොත් ඔබගේ මූණ පාතරේ දාගෙන இப்படி යනවා இப்படி මිසක් முகத்தை பார்த்து இப்படி வெட்டுவாய். මේම මූණ බලලා හැරිලා යනවා මිසක් ஆனா இயேசு அப்படி இல்ல. යේසුස් වහන්සේම කරන්නේ නැහැ. இயேசுடைய அன்பு மன்னிக்கிற அன்பா යේසුස් இருந்தது. වහන්සේගේ ප්‍රේමය සමාව දෙන ලද්දා වූ கரங்களை ප්‍රේමයක් தட்டி ලෙස தேவனை තිබුණා. மகிமைப்படுத்துங்க. Amen. மன்னிக்கிற அன்பு உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறீர்களே ஒழிய கடினமுள்ள பிள்ளைகளா நீங்கள் இருக்கக்கூடாது. கடினப்பட்டால் சதிதியில சகாயமா இல்ல நாசம்தான் வரும். සමාව දෙන දෙවියන් වහන්සේගේ දරුවන් ලෙස සිටිය යුතු අප කවදාවත් අපි දරුණු දරුවන් ලෙස ඒ වගේම කේන්තියෙන් ඉන්න දරුවන් ලෙස සිටිය නොයුතුයි. කේන්තිය සමග සිටියොත් ඒ අපේ විනාශයට හේතුවක් எங்களுக்கு වේවි. நாசம்தான் வருமே ஒழிய விமோசனம் வராது. අපිට ඒයින් අපිට විනාශය ඇති වෙනවා මිසක් අපිට මෝක්ෂය ලැබෙන්නේ නැහැ. கிட்டத்தட்ட 95வது ஆண்டிலிருந்து சபை ஊழியத்துல நான் இந்த ஓட்டத்தை ஓடுறேன். நான் கண்ட மக்கள் அநேகர். 1995 වර්ෂයේ ඉඳන් මම දෙවියන් වහන්සේ තුළ මේ සේවයේ සිටිනවා. මා දැකපු ජනතාව බොහොමයි. மக்கள் அதிகம். බොහොමයක් මා ජනතාව மக்களுடைய දැක්කා. வாழ்க்கை இன்னும் கடினப்பட்டுத்தான் இருக்கு. ඔවුන්ගේ ජීවිත තවමත් ඔවුන් දැඩි ලෙස තමයි තබාගෙන තිබෙන්නේ. மறுதலித்த பேதுருவை மன்னிக்கிற அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ප්‍රතික්ෂේප කරපු පේතෘස්ටත් ප්‍රේම කරපු දෙවියන් වහන්සේගේ දරුවන් බව ඔබ අමතක நீ කරන්න பலமுறை එපා. மறுதலித்து நீயே தீர்மானித்து இந்த ஓட்டத்தை ஓடுற போதும் ஆண்டவர் இப்பவும் பரலோகத்திலிருந்து அவருடைய கண்கள் உன்னை உற்று நோக்கி பார்த்து ඔබ கொண்டிருக்கிறது. බොහොමයක් කියලා උන්වහන්සේ ප්‍රතික්ෂේප කරලා ඔබම කල්පනා කරලා ආයේ ඇරි ඇවිල්ලා මේ ගමන යද්දි දෙවියන් වහන්සේ ඔබ දිහා ස්වර්ගයේ ඉඳන් அவருடைய බලාගෙන கண்கள் ඉන්න බව உன்னை ඔබ අමතක කරන්න கண்கள் உன்னை එපා. உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. උන්වහන්සේගේ ඇස් ඔබ දිහා බලාගෙනමයි තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. ஆமென். அவர் இந்த பூமியில உன்னை மீட்டது சத்துருவுக்கு விதைக்க அல்ல, நித்தியத்துக்கு விளைக்க. උන්වහන්සේ ඔබව මේ පොළවෙන් ඔබව ගලවා ගත්තේ ඔබව සතුරා වෙනුවෙන් නෙවෙයි සදාකාල ජීවනය වෙනුවෙන්. உனக்கு நித்திய ஜீவ வாழ்க்கை இந்த உலகத்திலே தொடக்கி இருக்கிறார். ඔබට සදාකාල ජීවනයේ මාර්ගයේ ආරම්භය මේ පොළව තුළ උන්වහන්සේ மனித ලබා දී அன்பு තිබෙනවා. மறுதலிக்கும், தேவ அன்போ மன்னிக்கும். මනුෂ්‍යයාගේ ප්‍රේමය ප්‍රතික්ෂේප කරයි. නමුත් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය සමාව ලබා அந்த දෙයි. அடையாளம் உள்ள மக்களாக சபையாய் நாங்கள் இருக்க ඒ வேண்டும். සලකුණලත් ජනතාවක් ලෙස ඒ සලකුණලත් සභාවක් ලෙස අද සභාව අපි සිටිය இரண்டாவது යුතුයි. குறிப்பு. දෙවන කාරණය மனித அன்பு காட்டி கொடுக்கிற அன்பு. මනුෂ්‍යයාගේ ප්‍රේමය පාවා දෙන ප්‍රේමය. எப்படி காட்டி கொடுத்தது? முத்தம் செய்து அடையாளப்படுத்தி காட்டி கொடுத்தது. කොහොමද මෙයා පාවා දුන්නේ? සිඹලා උන්වහන්සේව සිඹලා උන්වහන්සේව සලකුණු කරලා උන් පාවා மத்தேயு දුන්නා. 26:48. මතෙව් 26:48. அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. நான் எவனை முத்தம் செய்கிறேனோ, நான் எவனை මම යමෙකු කවුරු කාවද මං කාටද கனவீனம், එයාව ගෞරවය එයාව අගරු කරලා நான் எவனை මම යමෙකු කියලා තියෙන්නේ සිංහලෙන්. முத்தம் செய்கிறேனோ. සිඹ ගනින්ද இயேசுவோடு இருந்த இந்த யூதாஸ், මේ යේසුස් එක්ක හිටපු යුදාස්. அவன் நோக்கமே
பணம் தான். එයාගේ අරමුණ තිබුණේ මුදල් වෙනුවෙන්. வேதம் சொல்லுது அவன் பண கள்ளன் என்று சொல்லுது. එයාගෙන වචනේ සඳහන් වෙනවා එයා මුදල් හොරෙක් நீ කියලා. சபைக்குள்ள இருக்கிற உன்ன தேவன் என்ன சொல்ல போகிறார்? සභාව තුල ඉන්න ඔබට දෙවියන් වහන්සේ எனக்கு මොකද කියන්නේ? பிரியமானவளே என்று சொல்லுவாரா? මට ප්‍රිය වූ තැනැත්තා කියලා කියනවාද? நீ சாந்தம் உள்ளவள் என்று சொல்லுவாளா? නුඹ නුඹ මොලොක් ගුණ ඇත්තියක් කියා කියනවාද? நீ உண்மை உள்ளவள் என்று சொல்லுவாரா? නුඹ අවංක කෙනෙක් කියා කියනවාද? பாருங்க, ஒருவருடைய இருதயத்துல உள்ளதுதான் வாயில வரும். එක් එක්කෙනාගේ අදවතේ තිබෙන දේ තමයි ඔහුගේ මුඛෙන් ප්‍රකාශ எங்களுக்கு වෙන්නේ. விருப்பமானவர்களை கனப்படுத்திடுவோம். අපිට කැමති අයට අපි ගෞරව எங்களுக்கு කරනවා. உதவி செய்யறவள தூக்கி வச்சிருவோம். අපිට උදව් කරන අය අපි ඔස්වා තබනවා. நாலு அஞ்சா மடிவோம். අපි ඒ අය ඉදිරිය දෙකට තුනට නැවෙනවා. நல்லா கேளுங்க. හොඳින් නාගන්න. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்யறேனோ උන්වහන්සේව පාවා දෙන්න මම යමෙකු සිඹ ගනින්ද? அவனை நீங்க பிடிங்க. ඔව්ව නුඹලා අල්ලා ගන්න. அவன் எந்த அளவு அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது? ඔහුගේ හදවත කොයිතරම් දැඩිව තිබිලද ඒ වෙලාවේ. நல்லா கேளுங்க. හොඳින් අහන්න. எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ආමේන්. හැම හදවතක්ම විමසන දෙවියන් වහන්සේ. எதுக்காக காட்டி கொடுத்தான்? ඇයි මෙයා පාවා දුන්නේ? எதுக்கு? ඇයි මොනවටද? அந்த 30 வெள்ளி காசு. රිදී කාසිතියකට. இன்னைக்கு எதுக்காக காட்டி கொடுக்கிறோம்? අද මොනවටද අපි පාවා දෙන්නේ? தேவ அன்பு நிறைந்தவர்களா? දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමෙන් පූර්ණ වූ අයද? இயேசுவை அறிந்த இந்த யூதாஸ் இப்படி எல்லாம் நடந்தான். அப்ப அவன் உண்மையான ஒரு மனுஷனா வாழ்ந்தானா? මේ දෙවියන් වහන්සේත් එක්ක යේසුස් වහන්සේත් හිටපු යූදාස් මේම කරා නම් එයා අවංකවම දේව දරුවෙක් ලෙස ජීවත් වෙලා இன்னைக்கு நீ තිබෙන්නේ. சபையில இருக்கிற நீ உண்மையாக தேவனுக்கு முன்பாக திறந்தவனாக அன்புள்ளவனாக வாழ்றாயா? අද දෙවියන් වහන්සේ තුල මේ සභාව තුල ඉන්න ඔබ ප්‍රේමයෙන් පූර්ණව අවංකව ජීවත් වෙනවද? நடிக்க தொடங்கிட்டீங்கடா நடிச்சு கொண்டே இருக்க வேண்டி வரும். රඟපාන්න පටන් ගත්තා නම් ඒක නොකඩවාම රඟපාගෙනම ඉන්න වෙයි. யூதாஸ்ගේ இருதயம் சரியில்லை. යූදාස්ගේ හදවත හරි නෑ. அவனுடைய வாழ்க்கை நாடகம். යූදාස්ගේ ජීවිතේ එක්තරා නාට්‍යයක්. நாடகம். இன்றைக்கு சபையில் உள்ள விசுவாசிகள் நாடகம். අද සභාවේ ඉන්න ඇදහිලිවන්තයන් නාඩගම්කාරයෝ. ஊழியக்காரர் நாடகம். අද සේවකයන් නාඩගම්කාරයෝ විදිහට ඉන්නේ. மேய்ப்பர்கள் நாடகம். අද ඉන්න පාලකයන් නාඩගම්කාරයෝ ලෙස நன்றாய் සිටින්නේ. கவனியுங்க. ඔබ හොඳින් අහන්න. நாங்க கண்ட மனிதன் இப்படித்தான் இருக்கான். අපි දැකපු මිනිස්යන් මේ වගේ. உங்களை உயர்த்தவோ நீங்க நல்லவர்கள் என்று சொல்லவோ இந்த ஊழியத்துக்கு நான் வர இல்ல. ඔබව උසස් කරන්නවත් ඔබ යහපත් කෙනෙක් කියා ප්‍රකාශ කරන්නවත් මම සේවයට ආවේ නෑ. ஆனா அன்புள்ள நல்ல ஜீவனை கொடுத்த தேவனுக்கு பிள்ளைகளா இருக்க பழகுங்கள். නමුත් ප්‍රේමණීය යහපත් වූ ජීවමාන දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමණීය දරුවන් ලෙස ජීවත් වෙන්න ඔබ පුරුදු மனித වෙන්න. அன்பு மறுதளிக்கிற அன்பு, මනුෂ්‍යගේ ප්‍රේමය ප්‍රතික්ෂේප කරන தேவ ප්‍රේමය, அன்பு மன்னிக்கிற அன்பு, දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය සමාව දෙන ප්‍රේමය, மனித அன்பு காட்டி கொடுக்கிற அன்பு. මනුෂ්‍යගේ ප්‍රේමය පාවා දෙන கேளுங்க, ප්‍රේමය, தேவ அன்பு மீட்டுக் கொள்ளுகிற அன்பு. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය ගලවන්නා වූ கரங்களை ප්‍රේමය. தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Amen. அந்த அன்பு எங்களை மீட்டபடினால தான் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை பாடி துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். උන්වහන්සේගේ ප්‍රේමය නිසා පෝ ගලවනු ලැබපු නිසා තමයි අපි අද උන්වහන්සේට නමස්කාර කරමින් ගායනා කරමින් ප්‍රශංසා இவ்வளவு කරමින් வேதத்தை அறிந்த நாங்களும் காட்டி கொடுக்கிறவர்களாக, மதிப்பை கொடுக்காதவர்களாக, கனவீனப்படுத்துகிறவர்களாக, அற்பமா எண்ணுகிறவர்களாக எங்கட சுய லாபத்துக்கு வாழுகிறோமா? මේ වගේ දෙවියන් වහන්සේව අඳුරන උන්වහන්සේගේ වචනේ අඳුරන අපි උන්වහන්සේව අගෞරවයට පත් කරමින් උන්වහන්සේව පාවා දෙමින් උන්වහන්සේව එපා කරමින් ජීවත් වෙනවද? கேக்குறாங்க, பரபாச விடுதலையாக்கவா இயேசுவை விடுதலையாக்கவா? ඒ වෙලාවේදී ආනවා බරබ්බස්ව මම නිදහස් කරන්නද යේසුස් වහන්සේව නිදහස් කරන්නද කියලා. யாரு கேட்டது? பாவிகள். කවුද ඇව්වේ? பாவிகள். පව්කාරයන්. இந்த உலகத்துல அதிகாரத்துல பெருமை பிடித்தவங்க මේ ලෝකයේ ආධිපත්‍ය තුල අහංකාරකමෙන් හිටපු අය. எல்லாம் தங்களோட கையில தான் இருக்குன்னு நினைச்சவங்க. හැමදේම තමන්ගේ අතේ තමයි තිබෙන්නේ කියා හිටපු අය. பரபாச விடுதலையாக்கவா இயேசுவை ඒ விடுதலையாக்கவா? අය ආනවා බරබ්බස්ව නිදහස් කරන්නද නැත්නම් මම යේසුස් වහන්සේව නිදහස් அவங்க කරන්නද කියලා. சொல்றாங்க, பரபாச விடுதலையாக்கு இயேசுவை சிலுவையில அறை. ඒ මිනිස්සු එතකොට කියනවා අපිට බරබ්බස්ව නිදහස් කරලා දෙන්න යේසුස් වහන්සේව කුරුසේ යන ගහන්න அது කියලා. அவங்களோட நியாயம், அவங்களோட நீதி. ඒක ඔවුන්ගේ ධර්මිෂ්ඨකම ඔවුන්ගේ නීතිය. கவனிங்க, හොඳින් ආගන්න. உங்களோட நியாயம் இருக்கு, உங்களோட நீதியும் இருக்கு. ඔබගේ ධර්මිෂ්ඨකම ඔබගේ විමසීම් තිබෙනවා. எல்லாருக்கும்
கிருபை இருக்கு. හැම කෙනාටම තීරණයක් ගැනීමේ කරුණාව எது තිබෙනවා. நியாயம் எது நீதி? මොකක්ද ධර්මිෂ්ඨකම මොකක්ද මේ இன்னைக்கு உங்களோட සාධාරණත්වය? நியாயத்தை உங்களோட நீதியைத்தான் අද பேசுறீங்க. ඔබගේ සාධාරණත්වය ඔබගේ ධර්මිෂ්ඨකම ගැන කතා அததான் කරනවා. முன் வைக்கிறீங்க. ඒක තමයි ඔබ ඉදිරියට ஆனா ගෙනෙන්නේ. அன்பை முன் வைக்கிறீங்க இல்ல. නමුත් ඔබ ප්‍රේමය ඉදිරියට ගෙනෙන්නේ නැහැ. அப்படி அன்பு மன்னிக்கிற மாதிரி அந்த மன்னிக்கிற அன்பை வெளிப்படுத்துறீங்க இல்ல. උන්වහන්සේගේ ප්‍රේමයේ සමාව දෙන්නක් ලෙස ඒ ප්‍රේමය ඔබ එළියට ගෙහෙන්නේ அவருடைய නැහැ. அன்பு மீட்டு கொள்ளணும் எல்லாரையும். උන්වහන්සේගේ ප්‍රේමය හැම කෙනෙක්ම ගලව ගන්නවා. எல்லாரையும் நித்தியத்துக்கு හැම போகணும். කෙනෙක්ම සදාකාලයට එක්කන් යනවා. நன்றா கவனிங்க. හොඳින් ආගන්න. எங்கட அன்பு எப்படிப்பட்ட அன்பு? අපේ ප්‍රේමය කොයි වගේද? மற்றவனை அகௌரவப்படுத்துகிற மதிக்காத மிருக குணமுள்ள அன்பு. අපේ ප්‍රේමය අනිත් අයව අගෞරවයට පත් කරන උන්ට ගරු කරන්නේ නැති මුර්ග ගති තිබෙනා වූ ප්‍රේමයක්. අපගේ மனிதர்கள் ප්‍රේමය. பலவீனம் நிறைந்தவர்கள், මනුෂ්‍යයන් බලහීනේ වැඩි. மனிதர்கள் குறைவு நிறைந்தவர்கள், මනුෂ්‍යයන් අඩුපාඩු மனிதர்கள் වැඩි. குற்றம் நிறைந்தவர்கள். මනුෂ්‍යයන් තුල වරදකාරීත්වය ஆனால் වැඩි. சபையாக அவருடைய சரீரத்தில் அங்கமா இருக்கிற நாங்க மற்றுடைய ரட்சிப்பு அவன் நித்தியம் வரணும் என்று அவனை அன்பு செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். නමුත් සභාවක් ලෙස අපි උන්වහන්සේගේ සදාකාලයේ පැමිණිය යුතු බව දැනගනිමින් ඒ තේරුම් ගනිමින් අපි ප්‍රේම කළ යුතු අය ලෙස சொல்லுங்க සිටිනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ஆண்டவர் எங்களுக்கு நல்லவர். දෙවියන් වහන්සේ අපිට යහපත්. நாங்க எத்தனை தடவ சாதாரண மனிதர்களை நீதிமான்களை உலகத்தார அகௌரவப்படுத்தி கனவீனப்படுத்தி நாங்களும் காட்டி கொடுக்கிற மாதிரி இந்த ஓட்டத்தை ஓடணும். අපි කොයිතරම් දුරට මනුෂ්‍යයන් අගෞරව කරමින් ප්‍රතික්ෂේප කරමින් පාවා දෙන්න වූ ස්වභාවයකින් අපේ මේ ගමන යනවද? ஒரு குண்டூசி தாங்க இருந்தா ඇල්පෙනිත්තක් තියෙනවා නම් දෙන්න. எந்த இவருக்கு குத்தோணும் இப்ப எனக்கு. දැන් මට මෙයාට අනින්න ඕනේ. இவருக்கு குத்தோணும்னா මෙයාට දැන් මම අනින්න ඕනේ. ஆனா எனக்கு குத்த கூடாது. ඒ වුණාට මට කවුරුත් අනින්න ඕනේ නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ආමේන්. இவருக்கு நான் குத்தோணும். මෙයාට මම අනින්න ඕනේ. எப்படி எல்லாம் குத்தோணும். කොයි තියෙන හැම විදියකින්ම අනින්න ඕනේ. ஆனா எனக்கு நோகும். ඒ වුණාට මට එපා. என்னுடைய மூன்றாவது குறிப்பு மனித தன்மையை மறந்த அன்பு நிறைந்த மக்களா இருக்கிறீர்கள். මගේ තුන්වෙනි කාරණාව තමයි මනුෂ්‍යත්වයේ අමතක කරපු ප්‍රේමය. எல்லாரும் மனிதர்கள். හැමෝම මනුෂ්‍යයන්. சபையில இருக்கிற நீ நீதிமானா இருக்கிறாய். සභාවේ ඉන්න නුඹ ධර්මිෂ්ඨයෙක් ලෙස සිටිනවා. உன்னிடத்திலும் மனித தன்மையே இல்லையே. නමුත් නුඹ තුල මනුෂ්‍යත්වයේ කියන දේ බිඳුවක්වත් නැහැ. உனக்கு பசி என்றா மற்ற மனுஷனுக்கு பசி வரும். ඔබට බඩගිනි දැනෙනවා වගේ අනිත් අයටත් බඩගිනි දැනෙනවා. ஒருத்தன் விழுந்துட்டானா ஓடி එක්කෙනෙක් වැටෙනවද දැන් දුවලා? அவனுக்கு நோவு வரும். එයාට තුවාල වුණාම அவன்ட நோவு எனக்கு முக்கியம் இல்ல. එයාගේ වේදනාව මට වැඩක් නැහැ. என்ன நோவு அடிச்சிட்டா நான் நோவு அடிப்பேன். මාව වේදනාවට පත් කරොත් මාව තුවාල කරොත් මමත් ඒ විදිහටම நீ තුවාල எவ்வளவு කරනවා. வேதம் வாசிச்சா என்ன, ஜெபிச்சா என்ன, உபவாசிச்சா என்ன, ඔයා- பாடினா என்ன, ඔයා தேவனுக்கு அது கௌரவமாய் மாறுமோ? ඔයා කොයිතරම් දුරට නිරාරව සිටියත් ගාඥා කරත් ඔබ ප්‍රශංසා කරත් ගායනා කරත් ඒ දේවල් දෙවියන් වහන්සේට හිමි වෙයිද? சங்கீதக்காரன் ஒன்றை கண்டான். ඒ ගීතිකාකාරයෙක් දෙයක් දැක්කා. அவன் சொல்றான், එයා කියනවා தீர்க்க தரிசனமா பாடுறான், එයා අනාගත වක්තෘ වචනයක් ලෙස එයා ගායනා කරනවා. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கத்தர் அவனை விடுவிப்பார். දිලින්දා ගැන කල්පනා කරනා භාග්‍යවන්තයෙක් විනාශය දවසේදී දෙවියන් වහන්සේ ඔහු ගැන සිහි කරාවි அவன் කියලා மனித කියනවා. தன்மையை தேவனிடத்துல கண்டான். එයා මනුෂ්‍යත්වයේ දෙවියන් වහන්සේ තුලින් දැක්කා. தேவன் மனிதனா வந்தாரு. දෙවියන් වහන්සේ මිනිසියෙක් ලෙස ආවා. எவ்வளவு சகித்தாரு, උන්වහන්සේ කොයිතරම් දේවල් ඉවසුවද? எவ்வளவு அவமானப்பட்டாரு. කොයිතරම් උන්වහන්සේ නවනම්බුවට ලක් වුණාද? சாப்பிடும் போது இவன் சாப்பாட்டு பிரியன் என்று சொன்னாங்க. කෑම කන්නා වෙලාවදී මෙයා පෙරේතෙක් කියලා කිව්වා කෑමට. ஆவியினால நடத்தப்படும் போது பொல்லாத ஆவி பிடித்தவன் என்று சொன்னாங்க. ආත්මයන් වහන්සේ තුලින් මඟ පෙන්වන්න ලැබුව වෙලාවේ එයාට කිව්වා මේ නරක ආත්මයක් මෙයාව ගෙනියන්නේ කියලා. இவன் தச்செண்ட மகன் என்று சொன்னாங்க. මෙයා වඩුවෙක්ගේ පුතා කියලා කිව්වා. போன இடத்துல இவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. යන තැන්වල මෙයාව කිසිම විටකින් පිළිගත්තේ නැහැ කවුරුත්. அசட்டை பண்ணினாங்க. උන්වහන්සේට උසුළු විසුළු කරා. கேளுங்க, சீசருடைய காலை இயேசு கழுவினார். ගෝලයන්ගේ පාද යේසුස් වහන්සේ සේදුවා. அந்த சீசர்களே மறுதலிச்சாங்க, காட்டி கொடுத்தாங்க. ඒ පාද ඕදපු යේසුස් වහන්සේව ඒ ගෝලයෝ පාවා දුන්නා, ප්‍රතික්ෂේප කරා. என்ன பாருங்க, අන්දියා බලන්න. அவர் தாழ்த்தி இறங்கினார் උන්වහන්සේ යටහත් වෙලා උන්වහන්සේ බැහැලා நம்மை ආවා. உயர்த்தும்படியாக. අප ඔසෝන පිණිස. ஆனா எங்களுடைய நடத்தைகள் அவரை
தாழ்த்துகிறதை காண்பிக்கிறது. නමුත් අපගේ ඇසිරීම උන්වහන්සේ තවත් උන්වහන්සේ යටපත් කරනවා எங்களுடைய සිටිනවා. பேச்சுகள், අපගේ කතාවන්, எங்களுடைய பார்வைகள், අපගේ බැල්මන්, எங்களுடைய செயல்பாடுகள் අපගේ ක්‍රියාකලාප இன்றைக்கு ஆண்டவரை காட்டி கொடுத்து மறுதலித்து மனித தன்மையை மறந்ததாக வெளிப்படுத்தி අද கொண்டிருக்கிறது. දේශුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ ප්‍රතික්ෂේප කරලා පාවා දීලා උන්වහන්සේ එපා කරන ප්‍රේමයක් ලෙස තිබෙනවා. மனுஷ தன்மையை மறந்து வாழ்றோம். මනුෂ්‍යත්වය අමතක කරලා තිබෙනවා. வாசிங்க யோவான் 19:34 சிங்களத்துல தமிழ்ல. යොවන් 19:34 කියවමු අපි. ஆகிலும் போசேயவர்களில் ஒருவன் கேளுங்க கேளுங்க. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே என்னது விழாவில் குத்தினான். கேளுங்க, என்ன பாருங்க, அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் கண்ணீரும் புறப்பட்டது. அந்த ரத்தமும் தண்ணீரும் அவனை குணப்படுத்திச்சு. එසේ වුවත් ඒවායින් එක්කෙනෙක් එල්ලේකින් උන්වහන්සේ ඇලේට ඇන්නේය. එකිනෙම ලේ වතුරක් නික්මුණේය. நிறைய பேருக்கு தூக்கம் தான் வருது சபையில. බොහොමයක් දෙනාට සභාව තුළ නිදිමත ඇති වෙනවා. அப்படியே உங்களுக்கு வர அழிவு உங்களுக்கு விளங்காமலே போயிடும். ඒ වගේම නොතේරීත් යනවා. கவனிங்க, අවධානය දෙන්න. கவனிங்க. අවධානය දෙන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. தூக்கம் வர மாதிரி உங்களுக்கு வர்ற அழிவும் அப்படியே வந்துடும். ඔබට ඒ නිදිමත එනවා වගේ මේ විනාශයත් ඔබ තුළට ඒවි. அதான் கவனிங்க. හොඳට අවධානය දෙන්න. ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டுடைய வார்த்தை தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவரோ அவருடைய வார்த்தையும் வல்லமை நிறைந்தது. දෙවියන් වහන්සේ කොයි තරම් බලවත්ද ඒ තරම් උන්වහන්සේගේ වචනයත් බලවත්. வானம் பூமி ஒளியும் வார்த்தை ஒளியாது. වාසත් පොළොවත් පහ වෙයි නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ පහ மனுஷனா වෙලා வந்த නැහැ. இயேசுவ மனுஷனே ஈட்டியால குத்துறான். මිනිස්සෙක් ලෙස ආවා වූ යේසුස් වහන්සේට දැන් මිනිස්සෙක් විසින්ම හෙල්ලේකින් අනිනවා. சில நேரம் அந்த போர் சேவன் அவர் யாருன்னு தெரியாம இருக்கலாம். සමහර වෙලාවට ඒ සෙබලා එයා යේසුස් වහන්සේව කවුද කියලා දන්නේ නැතුව ඉන්න இயேசு පුළුවන්. கிறிஸ்துவும் ஒரு கல்லணையில் ஒருவன் என்று நினைத்திருக்கலாம். යේසුස් වහන්සේත් ඔරෙක්ගෙන් ඒ ඔරුන්ගෙන් එක්කෙනෙක් කියලා හිතන්නේ නැති. ஆனா எங்களுக்கு இயேசு யார் என்று தெரியும். නමුත් අපි දන්නවා යේසුස් වහන්සේ කවුද சொல்லுங்க කියලා. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் යේසුස් වහන්සේගේ දරුවෝ අපි எப்போதும் மகிழ்ந்திருப்போம். නිතරම අපි ප්‍රීතියෙන් ඉමු. ஆமென். ஆமென். இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாங்க கூட மனித தன்மையை மறந்து ஈட்டினால குத்துறோமா, வாயின் வார்த்தையினால குத்துறோமா, எங்களுடைய நடத்தைகளினால குத்துறோமா? යේසුස් වහන්සේගේ දරුවන් ලෙස ඉන්නව අපි උන්වහන්සේට එල්ලේකින් අනිනවද, වචන වලින් අනිනවද, නැත්නම් අපේ ක්‍රියාකලාපයෙන් අනිනවද? விழுந்தவனை எழுந்து நிற்க செய்கிற தெய்வம் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ආමේන්. වැටුණු අයව නැගිටවන්නා වූ දෙවියන් වහන්සේ අප සමග සැරිසරමින් சொல்லுங்க සිටිනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. மகிழ்ச்சி தான் உங்களுக்கு விருப்பம், பரிசுத்தம் விருப்பம் இல்ல. සතුට තමයි ඔබට වැදගත්, ශුද්ධත්වය ඔබට වැදගත් නෑ. கொண்டாட்டங்கள் விருப்பம், பரிசுத்தம் விருப்பம் இல்ல. ඔබට සැමරීම ඔබට වැදගත්, නමුත් ශුද්ධත්වය ඔබට වැදගත් இன்னைக்கு නෑ. திருமண நாள், பிறந்த நாள், 10 வருஷம் 50 வருஷம் கொண்டாட்டங்கள் இருக்கு. අද විවාහ දිනයන්, උපන්දින දිනයන්, සංවත්සර දිනයන් කියලා දිනයන් ලතිනෝ இது සැරවලින් எல்லாமே තිබෙනවා. இருந்தாலும் மனித தன்மையை மறந்து தான் எங்கட நியாயம், எங்கட நீதிகளை முன்வைக்கிறோம். මේ සියලු දේ තිබුණත් අපි අපගේ මනුෂ්‍යත්වය අමතක කරලා තමයි අපේ දේවල් අපි සාධාරණය කරගන්නේ. எந்த பிள்ளை தான் எனக்கு பிள்ளை, அடுத்தவண்ட பிள்ளை அது பிள்ளை இல்ல. මගේ දරුවා මට දරුවා, අනිත් දරුවා මට දරුවන් නෙමෙයි කියලා எந்த හිතන් பிள்ளை ඉන්නේ. தான் அழகு, மற்ற பிள்ளை அசிங்கம். මගේ දරුවා ලස්සනයි, අනිත් ළමයි ඔක්කොම කැතයි කියලා හිතාගෙන ඉන්නේ. எல்லாருக்கும் தகப்பன் சிங்காசனத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ආමේන්. හැම කෙනෙක්ටම පියාණන් වහන්සේ සිංහාසනේ ඉඳන් බලාගෙන அவர் ඉන්නවා. நியாயம் செய்யாதிருப்பாரோ, උන්වහන්සේ විනිශ්චය නොකර සිටීවිද? அவர் நீதி செய்யாதிருப்பாரோ, උන්වහන්සේ සාධාරණත්වය ඉටු නොකර அவன் සිටීවිද? அவன் செய்யத்தக்கதான பலனோடு வருகிறார். එකිනෙකාගේ ක්‍රියාවන් වලට අනුව ඔවුන්ගේ විපාක සමග උන්වහන්සේ நாங்க පැමිණෙනවා. மனுஷன் மனுஷன் தான், தெய்வம் தெய்வம் தான். අපි මනුෂ්‍යයා මනුෂ්‍යයාම තමයි, දෙවියන් වහන්සේ நிமிஷத்துக்கு දෙවියන් நிமிஷம் වහන්සේ
நாங்களும் உலகத்தார் மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறோம். අපි විනාඩියෙන් විනාඩියට මේ ලෝකයේ මනුෂ්‍යයන් වගේ වෙනස් වෙමින් සිටිනවා. மனித தன்மை, மனித அன்பு, மனித தன்மையை மறந்த அன்பாய்த்தான் இருக்கிறது. මනුෂ්‍යත්වයේ මනුෂ්‍ය ප්‍රේමයේ මනුෂ්‍ය ගතිගුණ සියල්ල අමතක කරපු මනුෂ්‍යයන් ලෙස நாங்கள் සිටින්නේ. யாருடையவர்கள்? අපි කාගේද? எதற்காக අපි அழைக்கப்பட்டோம்? කැඳෙව්වේ මොනවටද? எதற்காக இந்த இடத்துல අපි இருக்கிறோம்? ඉන්නේ මොනවටද මේ ஏன் ස්ථානයේ? நாங்க கையில வேதாமத்தை ඇයි வைத்திருக்கிறோம்? අපි අතේ බයිබලයේ වචනය තබා තිබෙන්නේ? இப்ப வேதாமத்தை போன்ல வைத்திருக்கிறோம். දැන් බයිබලයේ වචනය ෆෝන් එකේ තබාගෙන තිබෙනවා. ஏன்? ඇයි? ஏன்? ඇයි? எதற்கு? මොනකක් උදෙසාද? அதை எத்தனை தரம் பார்க்கிறோம், எத்தனை தரம் வாசிக்கிறோம், ඒක කොයිතරම් දුරට කියවනවද? කොයිතරම් දුරට ඒක බලනවද? எத்தனை தரம் தியானித்திருப்போம், කොයිතරම් දුරට අපි ඒක මෙනෙහි எத்தனை කරනවද? தரம் பிரசங்கம் கேட்டிருப்போம். කොයිතරම් අපි දේශනාවන් අසනවද? பெற்றெடுத்த தாயே கனவீனப்படுத்துகிற ஒரு நீதிமான் இருந்தால், වදපු මවට ගෞරව කරන ධර්මිෂ්ඨයෙක් සිටිනවා නම්, பெற்றெடுத்த தகப்பன மனிதத்தன்மை மறந்து நடத்துகிற ஒரு பிள்ளை இருந்தால், ජනිත කරපු තාත්තව මනුෂ්‍යත්වය අමතක කරමින් මඟ පෙන්වන දරුවෙක් ඉන්නවද? சகோதரங்களை மனித தன்மை இல்லாமல் நடத்துகிற பேசுகிற ஒருவர் இருந்தால், සහෝදරයන්ට මනුෂ්‍යත්වයක් නැතුව ක්‍රියා කරන කතා කරන සහෝදරයෙක් ඉන්නවද? என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? මගේ දෙවියන් වහන්සේ කොයි වගේ දන්නවද? அவர் மனித தன்மையை மறந்தவர் அல்ல, වහන්සේ මනුෂ්‍යත්වය අමතක කරපු කෙනෙක් නෙවෙයි. மனித தன்மையை நினைத்திருக்கிற கர்த்தர். වහන්සේ මනුෂ්‍යත්වයේ සිහි කරමින් සිටින දෙවියන් கேளுங்க, இப்ப වහන්සේ. சொல்ல, இப்படி நீ வாழ்ந்தால் உனக்கு எதுவும் நன்மை கிடைக்காது. නුඹ මේ විදිහට ජීවත් වුණොත් නුඹට කවදාවත් යහපතක් உங்க வாழ்க்கையில ලැබෙන්නේ නැහැ. நன்மையாய் கடந்து முடியாது. ඔබේ ජීවිතයේ යහපත් දේවල් සිදුවෙමින් நீ පවතින්නේ வேதனையைத்தான் சந்திப்பாய், ඔබ වේදනාව තමයි ඔබට කන්නීරයைத்தான் හමුවන්නේ. சந்திப்பாய். ඔබට කඳුල තමයි நீ හමුවන්නේ. கதறுவாய். ඔබ බය වේවි. நன்றாய் கதறுவாய். ඔබ කෑ ගසාවි. இப்படித்தான் இருக்கிறீங்க. මේ විදිහට තමයි ඔබ இப்படி සිටින්නේ. இருந்து கொண்டே மனித தன்மையை மறந்து கொண்டே தேவனிடத்துல நன்மையை எதிர்பார்க்கிறீங்களா? මේ ලෙස සිටමින් මේ විදිහට මනුෂ්‍යත්වය අමතක කරමින් ජීවත් වෙමින් ඔබ දෙවියන් වහන්සේගෙන් යහපත බලාපොරොත්තු ஜெபத்துக்கு වෙනවද? பதில் கேட்கிறீங்களா? යාඥාවට ඔබගේ පිළිතුරු ඔබ බලාපොරොත්තු වෙමින් ඉන්නවද? உன்னை நீ மாற்றினாத்தான் அற்புதங்கள் நடக்கும். ඔබ ඔබව වෙනස් කරොත් පවණයි ආස්කම් සිදු சொல்லுங்க වෙන්නේ. ஆமென். 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 எல்லாவற்றிலும் நானும் 100க்கு 100 சரியில்லை. සියල්ලෙන්ම මම 100% නිවැරදි නෑ. எல்லாவற்றிலும் நீ 100க்கு 100 சரியும் இல்லை. සියල්ලෙන්ම 100% නුඹලා නිවැරදි නැහැ. குறைவுள்ளவர்கள், අඩුපාඩු ඇති අය, வெறுமையானவர்கள், ඉස් අය, திருந்த வேண்டியவர்கள், වෙනස් විය යුතු අය, உணர வேண்டியவர்கள், ඇඟිය යුතු අය, மனம் திரும்ப வேண்டியவர்கள், පසුතැවිලි විය යුතු අය, விட்டுவிட வேண்டியவர்கள், අත්හරිය යුතු අය, விட்டு கொடுக்க வேண்டியவர்கள், ඉඩ දෙනු ලැබිය යුතු தாழ்த்த අය, வேண்டியவர்கள், පවත් යටහත් කළ යුතු ஆண்டவருடைய අය, வார்த்தையில கத்தரை உயர்த்த வேண்டியவர்கள், දෙවියන් වහන්සේගේ වචනය තුල උන්වහන්සේ උසස් කළ යුතු අය. இப்ப உன்னுடைய கிரியைகள் தாழ்வு நிலையைத்தான் காண்பிக்கிறது ஒழிய மேன்மையை காண்பிக்கிறது இல்லை. මෙවන් වූ ක්‍රියා කලාපයන් අපගේ බැදයපත් බව යටහත් බව පෙන්වනවා මිසක් අපේ උසස් භාවය පෙන්වන්නේ නැහැ. நான் அண்மையில 2வது கிழமை நானும் போது தவறாஜா ஒரு கடையில சாப்பிட்டு கொண்டிருந்தோம். මම මෑතකදී සති දෙකකට විතර ප්‍රථමයෙන් සහෝදර තවරාජා සමග මම කඩේක කෑම ගනිමින් සිටියා. எங்கட வீட்டுல 3.5 லட்சம் ரூபாய் பெருமையான பொருட்கள் எடுத்து கல்லன்னு உட்கார்ந்து சாப்பிடுறோம். අපේ ගෙදර ලක්ෂ 3.4 විතර බඩු හොරකම් කරපු ඒ හොරත් අපි ඉන්න තැන කනවා. வீடு கட்டுற வேலை நேரம் பகல் நேரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டான். අපි ගේ ගොඩනගන ඒ අවස්ථාවේ දවල් කාලේ ටික 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 හොරකම් කරන් ගියා. அவன் எனக்கு முன்னுக்கு பாஸ்டர் தெரியாம சொல்லிட்டான். එයා මං ඉස්සරහ ඉඳගෙන පාස්ටර් කියලා දන්නේ නැතුව එයා කිව්වා. நானும் මමත් இப்படி என்று கையை கீழே போட்டேன். මමත් පුදුමෙන් වගේ බලලා ආයෙ අත බිමට දැම්මා. நல்லா கேளுங்க. හොඳින් ආන්න. அதுபுறம் அவன் அப்படியே தலையை குனிஞ்சிட்டான். ඊට පස්සේ එයා ඔළුව පහත් நான் කළා. ஒன்னும் சொல்ல இல்ல, මම මොකොත් කිව්වේ නැහැ. போலீஸுக்கு கொண்டே கொடுக்க இல்ல. පොලිසියට ගෙනිච්චේ නැහැ. அந்த நேரம் எனக்கு இது சாப்பிட்ட பிளேட்டாலே அடிக்கணும் போல தான் இருக்கு. ඒ වෙලාවේ කන පිඟානෙම ගහන්න තමයි හිතෙන්නේ යාට. அவனும் மனுஷன் தானே. නමුත් එයාත් මිනිස්සෙක් නේ. அவன் குடிக்காரன். එයා බොන කෙනෙක්. என்ன செய்யறது? මොනවද කරන්නේ? என்ன செய்வது? මොනවද කරන්නේ? எனக்கு முன் நான் இப்படி இருக்கிறேன், அவன் இப்படி இருக்கான். මම මේම ඉස්සරහා ඉන්නවා, මගේ ඉස්සරහා ඉන්නවා. அந்த இழந்து போன களவான பொருள் இன்னும் நான் வாங்க இல்ல. දැන් ඒ අයිමි වුණු ඒ නැති කරගත්ත බඩු මම තාම ගත්තේ அது නැහැ. இன்னும் என்ற ரத்தம் தண்ணியா இருக்கு. අද තාමත් මගේ ලේ වතුර වගේ තමයි තිබෙන්නේ. ஆனா அவனை கண்ண නමුත් එයාව දැක්කා. ஒண்ணுமே பேச இல்ல. මුකුත් කිව්වේ නැහැ. காலம் பதில் சொல்லும். කාලය විසින් උත්තර දෙයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். காலம் பதில் சொல்லும். කාලය උත්තර දෙයි. என்ன செய்வது?
මොකක්ද කරන්නේ? எங்கட அன்பு மன்னிக்கிற அன்பா இருக்கணுமா அல்லது மனித தன்மையை மறக்கிற அன்பா இருக்கணுமா? අපේ ප්‍රේමය සමාව දිය යුතු ප්‍රේමයක් ලෙස තිබිය යුතු නැත්නම් මනුෂ්‍යත්වය අමතක කළ යුතු எங்கட ප්‍රේමයක් அன்பு ලෙස තිබිය மறுதலிக்கிற යුතුද? அன்பா இருக்கணுமா? எங்கட அன்பு காட்டி கொடுக்கிற அன்பா இருக்கணுமா? අපේ ප්‍රේමය ගරු කරන ප්‍රේමයක් විය යුතුද නැත්නම් පාවා දෙන ප්‍රේමයක් විය மனித යුතුද? அன்பு மனித அன்பு மனித தன்மையை மறந்த அன்பு. මනුෂ්‍යයන්ගේ ප්‍රේමය මනුෂ්‍යත්වය අමතක කරපු இப்ப ප්‍රේමය. சொல்றேன் கேளுங்க, தேவ அன்பு குணமாக்குற அன்பு. නමුත් දෙවියන් වහන්සේගේ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. සුව දෙන්නා වූ ප්‍රේමය. உற்சாகமாய் தட்டுங்க. மனித அன்பு குணமாக்குற அன்பு. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය සුව කරන ප්‍රේමය. உன்னால எத்தனை பேர் குணப்பட்டாங்க? නුඹ නිසා කී දෙනෙක් සුවය ලැබුවද? நீ குணப்பட்டிருக்கிறாய். නුඹ සුවය ලබා තිබෙනවා. இயேசுடைய அன்பு உன்னை குணமாக்கி இருக்கிறது. යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය නුඹට සුවය ලබා දී ஆனா තිබෙනවා. உன்னால் எத்தனை பேர் குணமாக்கப்படுறாங்க? නමුත් ඔබ නිසා කී දෙනෙක් සුවය ලබා நல்லா තිබෙනවද? கேளுங்க, காலம் பதில் சொல்லும். හොඳින් ආන්න කාලයේ උත්තර දෙයි. இந்த மரண முடிவு வரைக்கும் நாங்க கணக்கு கொடுக்க வேண்டி வரும். මේ මරණය ඉවර නැතෙක් අපි ගණන් දිය යුතුයි. சும்மா உலகத்தாரோடு நாங்க கணக்கு கொடுக்க மாட்டோம். නිකන් ලෝකයේ අයත් එක්ක අපි ගණන් දෙන්නේ නැහැ. எங்கட கணக்கு அவர் கேட்டுருவார். අපේ අපගේ ගණන් ඉලව් උන්වහන්සේ අපෙන් ආනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். காட்டி கொடுத்தவனும் மறுதலித்தவனும் மனித தன்மையை மறந்தவனும் வந்து praise the Lord pastor. මේ පාවා දීපු කෙනා ප්‍රතික්ෂේප කරපු කෙනා මනුෂ්‍යත්වය අමතක කරපු කෙනා ඇවිල්ලා සුබ පතනවා අතට අත praise the දීලා. Lord pastor. praise the Lord කියලා සුබ පතනවා අතට අත දීලා. வீட்ல இருந்து குடும்பமா சேர்ந்து கதைச்சிட்டு குற்றப்படுத்தி காயப்படுத்தி வெக்கப்படுத்திட்டு praise the Lord pastorங்கறான். පවුලත් එක්ක එකට එකතු වෙලා ඉඳලා කතා කරලා යාව වර්ධනපත් කරලා වේදනාවටපත් කරලා තුවාල කරලා හැමදේම කරලා ඇවිල්ලා සුබ පතනවා praise the Lord කියලා. ஆமான் மாதிரி எங்களுக்கு குழிய வெட்டினவன் praise the Lord pastorங்கறான். ආමාන් වගේ අපිට වල කපපු කෙනා ඇවිල්ලා praise the Lord pastor කියලා සුබ පතනවා. மேல சிங்காசனம் இருக்கிறது. උඩ තියෙනවා ඒ ඉල ස්ථානේ තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේன். மேல சிங்காசனம் பார்த்து கொண்டிருக்குது. ඉල ස්ථානයේ සිංහාසනය බලාගෙන සිටිනවා. ஸ்தேவான் சாகும்போது அந்த சிங்காசனத்துல இயேசு வீற்றிருப்பதை கண்டான். ස්තේවාන් මිය යන වෙලාවේ සිංහාසනයේ යේසුස් වහන්සේ සිටිනවා දැක්කා. ஆமென். ආමේන්. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை கண்டார்கள். එයාව ස්වර්ගයට ගත්ත බව උන්වහන්සේ ස්වර්ගයට ගත්ත බව දැක්කා. உயிர்த்தெழுதலை கண்டார்கள். උන්වහන්සේගේ උත්ථාන වීම වුන් දැක්කා. அப்படின்னா என்ன? එහෙනම් මොකක්ද? அவருடைய அன்பிலே வாழ எங்களுக்கு பலன் போதும். උන්වහන්සේගේ ප්‍රේමය තුළ ජීවත් වෙන්න අපට බලය අපිට ප්‍රමාණවත්. ஆமென். ආමේන්. நெஸ்டமோலால அந்த பலன் வராது. මේ නෙස්ටමෝල් වලින් ඒ බලය එන්නේ නැහැ. பால் குடிக்கிறதுனால அந்த பலன் வராது. කිරිබොන එකෙන් ඒ බලය එන්නේ නැහැ. வார்த்தையை கேட்டு மனம் திரும்பு. වචනය අසා පසුතැවිලි වන්න. அவருடைய அன்பினால நிரம்பிக்கொள். උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් පූර්ණ වෙන්න. உன்னை சோதித்து பார். ඔබ විමසා බලන්න. அநேகரை குணமாக்குறவனாயிரு. බොහෝමයක් දෙනා සුව කරන අය ලෙස இப்பதான் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். දැන් තමයි උන්වහන්සේ ඔබව වල්ගේ නොකොට හිස කරන්නේ. கீழாக்காமல் மேலாக்குவார். ඔබව පහත් නොකොට ඔසවන්නේ දැන් තමයි. தாழ்த்தப்பட்ட இடத்தில் அவர் உயர்த்துவார். ඔබව යටත් කරන අවස්ථාව උන්වහන්සේ උසස් කරන්නේ. வல்லமையினால் நிரப்புவார். බ්‍රාලයෙන් ඔබව පුරවයි. வரங்களினால் அலங்கரிப்பார். ඔබව වරම් වලින් තාලෙන්ත වලින් ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ජාතීන් වලට ඔබ ආශිර්වාදයක් ලෙස වෙනස් துதி கன කරයි. மகிமை இயேசு ஒருவருக்கு. ස්තුති ප්‍රශංසා මයි මේ සියල්ලම යේසුස් වහන්සේටයි.